ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரிங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் மேத்யூ சாப்டர் 8, லூக் சாப்டர் 4 அண்ட் மார்க் சாப்டர் 1 verse 29 to 35. மத்தேயு 8ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரம், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 29 முதல் 35 வரை உள்ள பகுதியை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். சரியா? இயேசு கப்பர்நகூம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு தேவாலயம் அல்லது ஒரு ஜெபாலயம் இருந்துச்சு. சரியா? அங்க அவருடைய பிரீச்சிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவரு அந்த ஜெபாலயத்தை விட்டு வெளியே வராரு. அப்ப ஆண்டவரோடு கூட யாரெல்லாம் இருக்கா? யாக்கோபு, யோவான், அவருடைய சீஷர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. சரியா? இப்போ ஏசப்பா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சைமன் வீட்டுக்கு. யாரு? சைமன். அங்க போனா சைமன் அவருடைய மதர் இன் லா, அவங்களுடைய மாமி ரொம்ப பயங்கரமான ஃபீவர்ல இருந்தாங்க. உடனே ஏசப்பாவின் டிசைபிள்ஸ், ஆண்டவருடைய சீஷர்கள் அதை யாருக்கு அறிவிக்கிறாங்க? ஏசப்பாவுக்கு ஓடி அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி சைமன் மாமி ரொம்ப ஃபீவராக இருக்குது, அவங்களுக்கு ஜுரமாக இருக்குது, நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிடுறாங்க. உடனே ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? கிட்ட போகிறாங்க. யாருக்கிட்ட? சைமன் அவருடைய மதர் இன் லா கிட்ட. ஜீசஸ் bent over her and rebuked the fever and it left her. She got up and once and prepared a meal for them all. ஏசப்பா என்ன பண்றாங்க? கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக பேதுருவின் மதரின் லா கியூர் ஆயிட்டாங்க. இப்போ சன்செட், சாயங்காலமான நேரம். At sunset, at the end of the Shabbat day, crowds of people came to Jesus to bring those who were sick. சாயங்கால நேரத்தில் பலவிதமான வியாதிகளில், பலவிதமான உபத்திரவங்களில் இருக்கிற அநேகர் யாருக்கிட்ட வரா? ஏசப்பா கிட்ட வராங்க. பயங்கர கூட்டம். அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்கும் சுகம் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் சுகம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் விரட்டுறாங்க. ஏசப்பா அப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அவங்க அனுப்புகிறாங்க. Jesus laid his hands on each one and healed them. Demons came out of many people shouting, "You are the Son of God." Jesus rebuked them and would not allow them to speak because they knew he was the Messiah. பலவிதமான வியாதிகளினால் உபத்திரப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேக பிசாசுகளை துரத்து விட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு இயேசு இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஏசப்பா எவ்வளோ பேர் அவர்கிட்ட வந்தாங்களோ எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து எல்லாரும் ஆசீர்வதிச்சு எல்லாரும் ஆண்டவர் அனுப்புகிறாங்க. அது மாத்திரம் கிடையாது, அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தின் மத்தியிலையும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? தனிமையாக போகிறாங்க. தனிமையாக எதுக்கு போகிறாங்க? The next morning Jesus was up long before daybreak and went out alone into the wilderness to pray. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ மினிஸ்ட்ரி இருந்துச்சு, எவ்வளோ பிஸியான ஷெடியூல், ஆனாலும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? தனிமையாக போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு எவ்வளவோ பிஸியாக இருந்தாங்க. பட் அந்த பிஸி ஷெடியூல் மத்தியிலையும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரோடு கூட தனியாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு அவங்க என்ன போகிறாங்க? டைம் கொடுக்குறாங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ nowadays we all are busy with our studies, our classes. பயங்கரமான பிஸி. நம்மளுக்கு ஒன் டே 24 hours இல்லை, நமக்கு 48 hours கொடுத்தாலும் நம்மளுக்கு காணாது. அந்த அளவுக்கு நம்ம பிஸியாக இருப்போம். பட் இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு சொன்னால், எவ்வளோதான் நீங்கள் பிஸியாக இருங்க, பட் எனக்கு கொடுக்க வேண்டிய டைமை கொடுங்க. யாருக்கு? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய டைமை நீங்கள் கொடுக்கணும்.
ஏசப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய டைமை நீங்கள் கொடுக்கணும். எவ்ரிடே உங்களுக்கு ஏசப்பா உங்களுக்கு 24 hours கொடுத்துருக்காங்க. அதில் எவ்வளோ டைம் நம்ம கொடுக்குறோம் ஏசப்பாக? ஏசப்பா தனியாக எவ்வளோ டைம் கொடுத்தாங்க? அதிகாலையில் இருட்டோடு எந்திரிச்சு போய் தனிமையாக ஜோம் பண்ணாங்களே. அப்போ நம்ம ஏசப்பா கூட ஜோம் பண்ணுறோமா? ஏசப்பா கூட பேசுகிறோமா? ஸோ ஃப்ரம் டுடே நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஸ்கூலில் நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், நான் டியூஷனில் ரொம்ப பிஸியாக இருப்பேன், ஸ்பெஷல் கிளாஸஸில் ரொம்ப பிஸியாக இருப்பேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ப்ளே பண்ணும்போது என்னுடைய ப்ளே டைம் என்னால் ரொம்ப பிஸியாக இருப்பேன், டிவி, கார்ட்டூன், மொபைலு, அது இது எல்லாத்துலேயும் நான் பிஸியாக இருப்பேன் நீங்கள் சொல்கிறீங்க. நோ, ஆண்டவர் விரும்புகிறது ஃபஸ்ட் ஆண்டவருடைய ராஜ்யம். ஆண்டவருக்கு உங்களுடைய டைமை கொடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு நீங்கள் டைமை கொடுங்க. அப்படி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய டைமை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? உங்களை மென்மேலும் ப்ளஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ இன்னிலேருந்து நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறோம்? சரியா? ஸோ இந்த அருமையான நாளிலும் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எது முக்கியம், ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படிங்கிறத குறித்து அந்த வசனம் நம்ம அடிக்கடி கேட்ட வசனம் தான், எல்லாருக்கும் பை ஹார்ட்டாக கூட தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ நம்ம தியானிக்கலாமா அந்த வசனம் எது அப்படின்னு சொல்லி? Matthew chapter 6 verse 33. But seek first his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. ஆண்டவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் அப்படின்னா என்ன? இந்த உலக பிரகாரமான படிப்பு, ஆசீர்வாதம் எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அழகாக எழுதியிருக்கு. சரியா? ஸோ எனவே இந்த அருமையான நாளிலும் ஏசப்பா அவருடைய பிஸியான ஷெடியூல் மத்தியிலையும் தனிமையான நேரத்தை ஆண்டவர் கொடுத்தது போல் நம்மளும் எவ்வளோதான் பிஸியாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்ரிடே நம்ம ஆண்டவருக்கு நம்மளுடைய டைமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஓகே சில்ட்ரன், ஸோ ஃப்ரம் டுடே ஸ்டார்ட் யோர் இண்டிவிஜுவல் ப்ரேயர் with God. ஏசப்பாவோடு கூட உங்களுடைய பேச்சை, உங்களுடைய ப்ரேயரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீக் his kingdom and his righteousness. That is very important. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.